ஒரு பக்கமாக தலைவலிக்கிறது, அடிக்கடி டெய்லி தலைவலியால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். ஒரு பக்க தலைவலி, மைக்ரைன் அடிக்கடி வந்துடுறது, இல்லை 2 பக்கமும் தலைவலிக்கிறது, அப்புறம் அந்த தலைவலி இப்படியே ரேடியேட் ஆகி இது ஃபுல்லாக பர்டிகுலர்லி பின்னாடி தலையில் வலிக்கிறது, இந்த ஆக்சிபிட்டல் லோபில், அப்புறம் இந்த இடத்துல ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸ் இதுலையெல்லாம் வலி வந்துடுறது. ஒரே டெய்லியுமே அந்த தலைவலி வந்துட்டாலே என்ன இது லைஃப் வந்து நிம்மதியாகவே இருக்க முடியல, ஜாலியாகவே இருக்க முடியல, இந்த தலைவலி நம்ம வாழ்க்கையவே முடிச்சு விட்டுருமாட்டிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த தலைவலி 2 ரீசன் முக்கியமான ரீசனாக இருக்குது. அதில் ஒரு ரீசன் ஆல்மோஸ்ட் 95% வந்து ரொம்ப மெயினான ரீசனாக இருக்குது. 2வது ரீசனும் சிலருக்கு இருக்குது, சிலருக்கு 2ம் சேர்ந்து அசோசியேட்டடாக இருக்குது. அந்த 2 என்னன்னா, கழுத்தில் சர்வைக்கல்ல ஸ்பைனில் இருக்கிற ஒரு 10-15 கண்டிஷன்ஸ் ஆர் டிசீசஸ் ஆர் ஸ்ட்ரெயின் இருக்குது. அதனால் இது வருது. இதோடு அசோசியேட்டடாக இன்னும் நிறைய சிம்டம்ஸ் வருது. 2வது ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு அது தெரியாது, டஸ்ட் அலர்ஜினால் வருது. டஸ்ட் அலர்ஜி நல்லாவே தலைவலியை கொடுத்துரும். ஏன் ரொம்ப வந்துச்சுன்னா காய்ச்சல் வந்த மாதிரி இருக்குது, உள்காய்ச்சல் வந்த மாதிரி, ஹைப்பர் பைரக்சியா, வெளியில் தொட்டு பார்த்தா வருதோ இல்லையோ உள்ளே பூரா காய்ச்சல் வந்த மாதிரி உடம்பு பூரா வலிக்க ஆரம்பிச்சிடும். அது இந்த 2ஐயும் புரிஞ்சிக்காம நிறையா பேர் இது என்னமோ ஏதோன்னு ரூட்டை மாற்றி எங்கெங்கேயோ போயிடுவாங்க. இந்த நோயின்னு தெரியாமல் வேற நோயின்னு நினச்சி அதை நோக்கி போயிடுவாங்க. அதை நோக்கி போகிறப்ப ஃபெயிலியர் பயங்கரமாக ஆகும். ஏன்னா ஒரு விஷயம் இதுதான்னு தெரியாமல் நம்ம மாறி போனோம்னா என்ன ஆகும், நோயவே தப்பாக கண்டுபிடிச்சா என்ன ஆகும், தப்பான ட்ரீட்மெண்ட் தானே நடக்கும், அப்போ க்யூரே ஆகாது, அப்போ இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 நோயில் என்னென்ன இருக்குது, சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸசைஸ் என்னன்னு நான் சொல்லித்தரேன். சிம்டம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தலைவலியாகவும், இங்கே வலி, கண்ணுக்குள்ள வலி, இந்த சைனஸ் ஹோல்ஸ்ல எல்லாம் வலி, இந்த இடத்துல எல்லாம் பெயின், ஜால பெயின், இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும். இதோட சிலருக்கு காதுக்குள்ள வலி, காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு இருக்கலாம். இதோட வந்து கையில் கரண்ட் ஊற மாதிரியோ, கை குடைச்சலோ, கை விரல் மரமரப்போ இருக்கலாம். இந்த ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டர் ட்ரெபீசியஸில் வலிக்கலாம், ஸ்கேப்புலாவில் வலிக்கலாம். அதே இது செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலிக்கலாம், ரிப்ஸில் வலிக்கலாம், ஸ்டர்னமில் வலிக்கலாம், அண்டரில் இருக்கிற ரிப்ஸில் வலிக்கலாம். அப்புறம் பால்பிட்டேஷன் டக்குன்னு அடிக்கிற மாதிரி வரலாம், அண்டர் ஆர்மில் வலிக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், கிடினஸ் எல்லாம் வரலாம். சிலருக்கு வேர்க்கலாம், சிலருக்கு வந்து வேர்த்துரும் இந்த நாளில். அப்புறம் சிலருக்கு இதய துடிப்பு அதிகமாக வருது. அது எதுக்குன்னா இது வந்துருச்சே, இது என்னமோ ஏதோன்னு பயந்ததுனால ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வந்து அந்த பால்பிட்டேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தால் சர்வைக்கல்ல மெயினாக சர்வைக்கல்ல இருந்தால் பிரச்சனை. சர்வைக்கல்னால் இந்த மூளையிலிருந்து ஆரம்பிக்குது, தலைக்குள்ளேயே 1 C1 ஆக்சிஸ், C2 அட்லாண்டா, இது 2 தலைக்குள்ளேயே பின்னாடி இருக்கிற தலைக்குள்ளே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் C3, C4, C5, C6, C7 கழுத்து ஏரியாவில் வருது. C7க்கு அப்புறம் T1, T2, T3ன்னு தொராசிக்கு, அது T12 வரைக்கும். அப்புறம் இடுப்பில் வந்து லம்பார், L1, L2, L3, L4, L5. அதுக்கப்புறம் கடைசியாக பெட்டெக்ஸ் பக்கத்தில் வந்து சேக்ரம். அப்புறம் கடைசியாக பெட்டெக்ஸ்குள்ளே வந்து காக்சிக்ஸ், அந்த டெயில் போன்னு சொல்லுவாங்க, அது 4, சேக்ரம் 5. ஆனால் அதெல்லாம் தனித்தனியாக இருக்காது, ஃபியூஸ் ஆகி இருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரி வருதா, இதில் சர்வைக்கல்ல மெயினாக ஸ்ட்ரெயின் ஆக வாய்ப்பு. ஏன்னா மனதில் இருக்கிற, மூளையில் இருக்கிற எல்லா எண்ண அலைகளையும் அதான் கண்டக்ட் பண்ணுது. அதனால் ஸ்கூல்லையே அஃபெக்ட் ஆகிடுதுங்க. ஸ்கூல் லைஃப்லேயே 10 வயசுலேயே சர்வைக்கல் பெயின் வர ஆரம்பிச்சிருதுங்க. 15 வயசு, 16 வயசு. இப்போ நான் முடிவு பண்ணியிருக்கேன், ஸ்கூலாக போய் சர்வைக்கலுக்கான எக்ஸசைசஸ் சொல்லித்தரலான்னு. யார் வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். ஸ்கூலில், யூனிவர்சிட்டிஸில், ஜூமில் கூட சொல்லித்தர முடியும், வெளியில், இங்கிருந்தே ஆன்லைனில், இல்லை நேரில் வந்து, இல்லை இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸில், அதுக்கப்புறம் இந்த இது சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸு, பேங்கிங்கு, இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக வருது. இதில் என்ன விஷயம்னா, உலகத்துக்கே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பேஷண்ட்டாக போகிறவங்க யார் தெரியுமா? கழுத்தில் ஸ்பைனல் கார்டில் அஃபெக்ட் ஆகி அந்த சிம்டம்ஸ் இப்படி பயங்கரமாக என்னென்னமோ இருக்கிறதுனால
மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி தாங்க பேஷண்ட்ஸாக இருக்குது. இப்போ ஒரு ஹார்ட்னு எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கிற முக்கால்வாசி பேஷண்ட் நெக் பெயினாக இருப்பாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி போயிருந்திருப்பாங்க. பிரெயின் எடுத்துக்கிட்டால் தலைவலி இதனால் வந்திருக்கும், அங்கே போயிருந்திருப்பாங்க, இஎன்டிக்கு போயிருந்திருப்பாங்க, நிறைய போயிடுவாங்க. கேஸ்ட்ரைட்டிஸ், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், சைக்காட்ரிக்கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, இதெல்லாம் போயிடுறாங்கங்க. டீவியேட் ஆகி எத்தனை வீடியோ போட்டாலும் அதை புரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இதனால தான் வருது. இது இன்னுமே கால் விரல் மரமரப்பு, ஒரு சைட்லேயே வலி, இதெல்லாம் உருவாக்க முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம், டஸ்ட் அலர்ஜி. ரெண்டும் சேர்ந்து சிலருக்கு இருக்குங்க. டஸ்ட் அலர்ஜினா கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற தூசி, இன்டோர் பொல்யூஷன் அவுட்டோர் பொல்யூஷனை விட அதிகம். இன்டோரில் பொல்யூஷன் இருக்குது, இன்டோரில் நம்ம கண்ணுக்கு தெரியாத துகள்கள் இருக்கும், மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த தூசியை தவிர சில வீடு பூட்டி வச்சுருந்தா ஒரு ஸ்மெல் வரும். அது புதுசாக வாங்கின ட்ரெஸ்ஸு, என்னென்னமோ ஸ்மெல்லாம் இருக்குங்க. ஸ்மெல் அதில் எல்லாம் அலர்ஜி வந்துடும். ஏன் சென்ட் அடிச்சுட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அலர்ஜி வந்துடும். ஒரு ஊதுபத்தி வச்சா, அப்புறம் வெளியில் போனால் பொல்யூஷனில் அலர்ஜி வந்துடும். அப்புறம் சில ஏரியாவில் ஒரே கடையாக இருக்கும், ஒரே வாகனமாக போகும், தூசி பறக்கும், அங்கெல்லாம் வந்துடும். நிறைய இடத்துல டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். சரி, என்னப்பா பண்ணலான்னா, வெளியில் போகிறப்ப மாஸ்க், நல்ல குவாலிட்டியான யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் 3 hours ஒன்ஸ் கூட த்ரோ பண்ணிக்கணும். அந்த செலவெல்லாம் கவலைப்படாமல் மாஸ்க் போட்டுட்டு தாங்க போகணும். வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலான்னா, ஏர் பியூரிஃபையர் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி வச்சுக்கணும். வீட்டுக்குள்ளே தூசி இருக்கக்கூடாது. அந்த ஸ்மெல் வர்ற வீட்டை பெயிண்டே அடித்தாலும் அந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஸ்மெல் நம்மளை அஃபெக்ட் பண்ணி, ஈவன் பெயிண்ட் கூட சம்டைம்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அதையெல்லாம் கஷ்டப்பட்டு ஏதாச்சும் பண்ணி நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு, அது எப்படின்னு எனக்கும் எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் அந்த ரூமை விட்டு வேறு ரூமில் தான் தூங்கணும் நீங்கள், இல்லைன்னா வெளியில் நல்லா காத்தோட்டமான இடத்துல. இதுதான் டஸ்ட் அலர்ஜிக்கு ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. இதை தவிர ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நெக்குக்கும் டஸ்ட் அலர்ஜிக்கும் சேர்ந்து எக்ஸசைசஸ் நான் சொல்லி கொடுக்குறேன். நெக்குக்கு இது மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, shoulder bracing exercise 7, elevation 10 counts, relax 10 counts. இது 7 times 3, 1 2 3 4 5 6 7 8 9 10, 3 1 2 3 4 5 6 7 8 9 10, இது மாதிரி 7. டஸ்ட் அலர்ஜிக்கு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரேன். பாக்ஸ் ப்ரீத்திங், டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸு. உள்ளே இழுக்கிறது 7 கவுண்ட்டு, ஹோல்டு 7 கவுண்ட்டு, வெளியில் விடுறது 9 கவுண்ட்டு. சரிங்களா? ஏன் வெளியில் விடுறது 9 கவுண்ட்டுனா, லங்ஸ்குள்ளே இருக்கிற ரெசிடியல் வால்யூம், ஒரு கெட்ட காற்று ஒன்று உள்ளே தங்கிட்டு இருக்கும், அதை அனுப்புறது. இதெல்லாம் செய்கிறதுனால நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி அதிகப்படி கொஞ்சம் டஸ்ட்டை நம்மளால் தாங்க முடியும். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை டஸ்ட் இருக்கிற இடத்துல பண்ணிடக்கூடாது. நல்ல இயற்கையான, இல்லை உங்கள் ரூமு க்ளீனாக இருந்தால் அங்கே தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 கவுண்ட் வயிறு வரைக்கும் இழுத்தேன். இங்கே அப்பர் காஸ்டில் லோவர் காஸ்டில் இழுக்கல, வயிறு வரைக்கும் இழுத்தேன், டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங். அடுத்த 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணேன், அடுத்த 9 கவுண்ட் வெளியில் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்கும். 2 அந்த மாதிரி செய்யுங்க. 3 ஏன் கண்ணை மூடிட்டு செய்யணும்னா அது இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இதை படுத்துட்டு கூட செய்யலாம். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி, இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உணர்ந்து, இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் பண்ணி நீங்கள் இதை சரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயம் இருந்தால், இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு க்யூர் ஆகும்னு நான் கிளைம் பண்ணல. ஆகவே ஆகாது, க்யூர் ஆகாது. ஏன்னா இதுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 10 நாளைக்கு 10 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து தான் இதை க்யூர் பண்ண முடியுது. அப்படிங்கிறப்போ இங்கே வீடியோவில் 5 நிமிஷம் 7 நிமிஷத்துலையெல்லாம் க்யூர் ஆகிறதுக்காக சொல்ல, இப்படி தான் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் வீட்டிலேருந்தே நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் டெய்லி காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நிறையா ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் அங்கே தான் இருக்கேன். நாங்கள் ஆன்லைனில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து இதை க்யூர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி சம்மந்தமாக கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.